வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப அருமையான சுவையில சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச வெந்தயக்கீரை வச்சு தோசை தாங்க செய்ய போறோம். நம்ம நார்மலா இட்லி தோசை செய்யறது எல்லாருமே கார்போஹைட்ரேட் தான் இருக்கு, இதுல சத்துவே இல்லை, அதனால அதிகமா தோசை இட்லி எல்லாம் சாப்பிடாதேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்றவங்க முன்னாடி நீங்க கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை, புதினா தலை இதெல்லாமே தனியா கொஞ்சம் பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்து அரைச்சு நம்ம தோசையாவோ இல்லாட்டி பணியாரமோ இந்த மாதிரி எல்லாம் சுட்டுக்கலாங்க. நான் இன்னைக்கு வெந்தயக்கீரை தோசை தாங்க செய்திருக்கேன். இது ரொம்ப சத்தாவும் சுவையாவும் இருக்குங்க. இந்த வெந்தயக்கீரை ஒரு சிலர் கசப்பு எடுக்குமான்னு கேட்பாங்க. கசக்காதுங்க. நம்ம எடுத்திருக்கிற மாவோட ஒரு 10 தோசை அளவுக்கு எடுத்திருக்கோம்னா ஒரு கைப்பிடி நிறைச்சு நம்ம அரைச்சிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு கசப்பெல்லாம் எடுக்காதுங்க. நார்மலா நல்லா டேஸ்டா தான் இருக்கும். அது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், சீரகம், இஞ்சி எல்லாம் சேர்த்து செய்யறதுனால நல்லா இருக்குங்க. வெந்தயக்கீரையில அதிகப்படியான இரும்புச்சத்து, நார்ச்சத்து, நோய் எதிர்ப்பு சக்திக்கு எல்லா சத்துக்களுமே நிறைஞ்சிருக்குங்க. வெந்தயக்கீரை உடலுக்கு குளிர்ச்சியும் சொல்லுவாங்க. உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இதுக்கு எல்லா விதமான சட்னி, குருமா, சாம்பார் இதெல்லாமே வச்சு தொட்டு சாப்பிடலாங்க. வெறும்னா சாப்பிடவே இந்த தோசை ரொம்ப சூப்பரா இருக்கும். சேனலை தொடர்ந்து பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனடி அப்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பெல் பட்டன்ல ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணா நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். வெந்தயக்கீரை தோசை செய்யறதுக்குங்க ஒரு கைப்பிடி வர அளவுக்கு வெந்தயக்கீரை எடுத்துருக்குங்க. ஒரு 7-8 தோசை வர அளவுக்கு மாவு எடுத்து வச்சிருக்கேங்க. ரொம்ப நிறைச்சி எடுத்து வச்சிருக்க ஒரு கைப்பிடி அளவுக்கு. அதே மாதிரி இந்த வெந்தயக்கீரையிலங்க இலைகளை மட்டும் நம்ம கிள்ளி எடுத்துக்கணும். தண்டு பகுதியெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க. நல்லா சுத்தமான இலையா பார்த்து எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், சிறுதுண்டு இஞ்சி, இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயக்கீரை. நல்லா கழுவிட்டேன். சுத்தமாக கழுவுன பிறகு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துருக்குங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணியாட்ட அரைச்சிடக்கூடாதுங்க. மாவு இதே மாதிரி கொஞ்சம் கெட்டியான இட்லி மாவோ தோசை மாவோ வச்சுக்கிட்டா இதை நம்ம அரைச்சிட்டு ஊற்றி நம்ம தோசை சுடும்போது சரியாக இருக்கும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ தோசை மாவு கூட நல்லா கலந்துக்கலாங்க. முதல்லையே தோசை மாவில் உப்பு சேர்த்துருக்கனாலங்க இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு தோசை ஊற்றிக்கலாங்க. இப்போ தோசை ஊற்றிக்கலாங்க. ஒரு சிலர் எல்லாம் நார்மல் இட்லி தோசை வெறும் கார்போஹைட்ரேட் தான், அதை மட்டும் ஏன் திங்குறீங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி வெந்தயக்கீரை, வல்லாரக்கீரை, இந்த மாதிரி நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்சி சேர்த்திக்கும் போதுங்க தோசையில் சத்து கிடைக்கும். சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ தோசை வெந்துருச்சுங்க. திருப்பி போட்டுக்கலாம். வெந்தயக்கீரையை அரைச்சி சேர்த்து இருக்கிறதுனால தோசை கசக்குமான்னு சில பேர் கேட்பாங்க. கசக்காது, நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இப்போ தோசை 2 பக்கம் திருப்பி போட்டு வெந்துருச்சுங்க. தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அருமையான சுவையில சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச வெந்தயக்கீரை வச்சு தோசை செய்துட்டேங்க. இதே முறையில செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.